तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது, கிரகங்களின் அரசனாக இருக்கும் சூரியன் புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பேச்சாற்றல், வெற்றி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுறாரு. தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் சூரிய பெயர்ச்சியின் தாக்கம் எல்லா ராசியிலையும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் மார்ச் 14 மாலை 6:32 மணிக்கு சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார். இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படும். இந்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்க்கும் பொழுது மார்ச் 29 சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக சேர்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோட மார்ச் 29 சந்திரன் சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களின் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இது 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குது. பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களது பல சிரமங்களை, பொருளாதார பற்றாக்குறைகளை, பிரச்சனைகளை, வம்பு வழக்கு தொந்தரவுகள் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு திருப்தி, நிம்மதிக்கு ஆளாக்க போகுதுங்க. இந்த மாதத்தில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அவருடன் சுக்கிரன், ராகு, புதன் கிரக கூட்டணியும் ஏற்பட்டிருக்கிறது. யோகாதிபதியான செவ்வாய் ராசிக்கு 12இல் வக்கர நிலையில் நிற்கிறார். குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால விசேஷ நிலைமையால் ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் அடைந்து விடுவீங்க. சனி பகவான் மட்டும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் சுழல்கிறார். வாக்கு நாணயத்தை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடலாம். 2வது வாரம் முடிஞ்ச பிறகு ராசிநாதன் சந்திரன் 11ஆம் இட குரு மற்றும் 3ஆம் இட கேது கிரகங்களின் வலிமையால் ஏகப்பட்ட சுக சௌகரிய திருப்தி மகிழ்ச்சிகளை அடைய போகிறீங்க. குடும்ப ரீதியாக எந்தவித பெரிய இடையூறையும் அனாவசிய கோளாறுகளையும் சந்திக்க போவதில்லை. 3வது வாரம் முடிஞ்சதிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து விதமான எண்ணங்களும் பூர்த்தியாகி குடும்ப வாழ்வில் இனிமை ஏற்படா. ஆரோக்கியம் எந்த ஒரு பெரிய சங்கடத்தையும் விரயத்தையும் ஏற்படுத்தாமல் நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆயில்யம் நட்சத்திர இருபாலரும் பெற்றோர்களின் கருத்துக்களை மீறக்கூடாத மாசந்தாங்க. கடன், வம்பு, வழக்கு சமாச்சாரங்கள் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகுது. உத்தியோக வகை பதவி இடையூறுகளை சந்திக்க மாட்டீங்க. வயசு கடந்தவங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த மாதம் செவ்வாய், ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமையில்
விசேஷ அதிர்ஷ்ட அனுகூலம் காத்திருக்குது. திருமண சுபகாரிய விஷய முடிவுகள்லாம் இந்த தினங்களில் தான் ஏற்படும். இந்த மாதம் 2, 5, 13, 14, 16, 17, 23, 29, 30 ஆகிய தினங்களில் எதிர்பாராத பண வரவுகளுக்கும் பரிசு பண ஆதாரங்களுக்கும் உண்டாகி வாழ்வில் பெரிய மாற்றங்களை அடைய போகிறீங்க. பெண்கள் புதிய வசதி ஆடம்பர உயர்வுகளும் ஏற்பட போகுது. மாணவ மணிகள் அடுத்த கட்ட உயர்கல்வி வகையில் தடை ஏற்படாமல் உயர்வு உண்டு. விவசாயிகள் அருகில் புதிய நிலம் வாங்க போகின்ற யோகமும் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் சக அதிகாரிகளால் ஏற்பட்டு வரும் நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகுது. தொழிலதிபர்கள் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும். அவங்களால் ஆதாயம் ஆக வேண்டிய முக்கியமான காரியம் நிறைவேறும். கலைஞர்கள் துறை சார்ந்த புதிய வாய்ப்பு முயற்சிகளில் வெற்றி. அரசியல்வாதிகள் கட்சி ரீதியான அனைத்து விஷயத்திலும் அமைதியாக செயல்படணும். அனுகூலமான நட்சத்திரங்கள் மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், போராடம், திருவோணம், சதயம், அஸ்வினி, மிருகசீரிடம், திருவாதிரை. பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் மார்ச் 15, 17, 18, 21, 22, 23, 25, 27, 29, ஏப்ரல் 1, 2, 3, 6, 11, 12, 13. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க. எதிர்பாராத ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மனதில் இதுவரை குழம்பி கொண்டிருந்த விஷயங்களுக்கு இனிமே முடிவு கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவி உறவில் மேலும் அன்பு அதிகரிக்க போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு பல இடங்களில் இருந்து வந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உற்றார் உறவினர்களின் ஆதரவுலாம் பெருக போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய போகுது. சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த தடைகள் எல்லாம் இனிமே விலக போகுது. பெண்களுக்கு ஏற்பட்ட வீண் பழிகள் மறைய போகுது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொல்லைகள்லாம் இனிமே குறைய போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் பிறந்த கிழமையில் ராகுகால வேளையில் ஸ்ரீ காலபைரவருக்கு உங்களது வயசு எண்ணிக்கையில் மிளகு முடிச்சு தீபம் ஏற்றி வழிபடணுங்க. தொடர்ந்து நவகிரக ஸ்ரீ சனீஸ்வரரை வழிபட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும்.